கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறபடியினாலே எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, இந்த நாளிலே கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியையும் அறிவித்து பின்பதாக உங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்கள் வந்து இனிப்புகளை வழங்குவார்கள். ஆகவே இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியான நாள், இயேசு பிறந்த நாள். ஆகவே இந்த இடத்திலே உங்களை நோக்கி நம் மத்தியிலே குழுவினராக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும்
கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ செய்திகளை இந்த பூமியில நீங்க கேட்குறீங்க, செவி கொடுக்கிறீங்க. இன்றைக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று கிறிஸ்து பிறப்பின் செய்தியை குறித்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இந்த பூமிக்கு அறிவிக்கும்படியாக தூதர்களை அனுப்பி இந்த செய்தியை பூலோகத்திற்கு அறிவித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி. அந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சபை மூலமாக அறிவிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். பல செய்திகளுக்கு நீங்க செவி கொடுத்திருக்கிறீங்க, பல செய்தியை கேட்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும், மிகுந்த நன்மையாய் இருக்கும். ஆகவே வீடுகளில் இருக்கிறவர்கள் ஒரு 10 நிமிடம் என்னுடைய வார்த்தையை கவனியுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பில் 2 காரியம் சொல்லப்படுகிறது, பாவங்களை நீக்குவார், இரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இரட்சகராய் பிறந்தார், பாவங்களை நீக்குகிறவராய் பிறந்தார். முதல்ல பாவங்களை குறித்து நாம பார்ப்போம். இந்த பூமியில மனுஷனுக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறார், எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று. நன்மை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு, தீமை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. என்ன நன்மை செய்தாலும் அந்த பலன் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க தலைமுறை மேல வரும். என்ன தீமை செய்தாலும் அந்த தீமைக்கான பலன் சாபமாக நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைகள் மேல வரும். இதுதான் உண்மை. அப்போ இயேசுவை அறியாமல், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அறியாமல் எது பாவம் எது பாவம் இல்லை, இதை அறியாமலே நிறைய பேர் பாவம் செய்தார்கள், இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில நிறைய பேருடைய வார்த்தையை கேட்டு, கடந்த நாட்கள்ல ஒரு நடிகை இவனமாக சோசியல் மீடியால பேசி கொண்டிருந்தாங்க நேர்காணல்ல. வாழ்க்கை என்கிறது ஒரு முறை தான், நல்லா வாழணும், நல்லா அனுபவிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசினாங்க. நிறைய வியூஸ் போயிருந்து நிறைய பேர் அந்த வார்த்தையில இழுக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க சொல்லுகிறது என்னன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, டபுள் மீனிங்கா இருந்தது. அப்ப இதெல்லாம் கேட்டு கேட்டு வளரும் போது நமக்கு என்ன தோணுகிறதுன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை, நம்ம இஷ்டத்திற்கு வாழணும், நல்லா அனுபவிக்கணும், மனசு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையே நிறைய பேர் தன்னுடைய இருதயத்துல வைத்து மன்னம் போன போக்கில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியே இந்த பூமியில நிறைய மனுஷன் வாழுகிறான். நல்லா கவனிக்கணும், இந்த பூமியில அருமையான தேவன் இவ்வளவு அழகான பூமியை படைத்தார். எத்தனையோ ஜீவராசிகளை படைத்தார், மரங்கொடிகளை படைத்தார், பறவைகளை படைத்தார், ஊரும் பிராணிகள், நடமாடுகிற பிராணிகளை படைத்தார். அத்தனை நன்மைகளும் மனுஷனுக்காக படைத்தார், நன்மை என்று கண்டு படைத்தார். இவ்வளோ பெரிய பூமியை படைத்து இஷ்டத்திற்கு வாழுங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க என்று சொல்லி வாழ இந்த பூமியை ஆண்டவர் தரல. இந்த பூமியில ஒரு மனுஷனிடத்துல ஒரு வாடகைக்கு வீடு இருக்கிறது. அந்த வீடை நாம வாடகைக்கு கேட்போமே, ஆனால் அந்த சின்ன வீட்டுக்கு கூட ஒரு 4 கண்டிஷனை சொல்லுவார்.
இந்த வீட்டில் இது செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இத்தனை பேர் தான் தங்கணும், மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள வாடகை தந்துடணும், வாடகைல பாக்கி வைக்க கூடாது, உங்க 4 பேரை தவிர வேற யாரும் வந்து ரொம்ப நாள் தங்கக்கூடாது, தண்ணி வீணா செலவழிக்க கூடாது, தேவையில்லாம ஆணி பல இடங்கள் அடிக்க கூடாது, ஏகப்பட்ட கண்டிஷன் ஒரு சின்ன வீட்டிற்கே. அப்ப இவ்வளவு பெரிய பூமியை படைத்த ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு கண்டிஷனே இல்லாம வாழ வைப்பார்? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதை கண்டு ஒரு முறை தேவன் இந்த பூமியை ஜலத்தினால் அழித்தார். இன்னைக்கும் மனுஷனுக்கு இந்த பல அழிவுகள், ஆபத்துகள் இன்றைக்கும் பூமியில இருக்கிறது. இன்னைக்கு மனம் போன போக்கில ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்தபடியினால் பாவத்துல வாழுகிறான். பாவத்தினால சாபங்கள் வந்தது, சாபத்தினால குடும்பத்துல பாதிப்பு வந்தது, சரீரத்துல பாதிப்பு வந்தது. இயேசு இந்த பூமியில ஏன் பிறந்தார் என்றால் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று. அப்போ பாவங்களை நீக்கவும் பாவங்களை மன்னிக்கவும் ஒரு தேவனுக்கு அதிகாரம் உண்டானால் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது இயேசுவுக்கு மட்டும். ஆகையினாலதான் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குவாராம். உங்க பாவம் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமானதா இருந்தாலும், அந்த பாவத்தை மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு அதிகாரம் படைத்தவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பாவங்களை நீக்குகிற இரட்சகராக தேவனாக அனுப்பினார். ஆகவே கவனிங்க, இயேசு இந்த பூமியில பிறந்தது பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாய். எது பாவம், எது பாவம் இல்லை, எது பரிசுத்தம், எது அசுத்தம், இயேசு இந்த பூமியில வந்தது தேவனுடைய சித்தத்தை எங்களை போல கிராமங்களிலே, பட்டணங்களிலே, கடற்கரையில, வீதிகளில, தேசங்களில் எல்லாம் கடந்து போய் ஜனங்களுக்கு உபதேசித்தார், ஜனங்களுக்கு பேசினார். வேதத்தில் நீங்க வாசித்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் அநேக மனிதனை மாத்தினது, வாழ்க்கையை மாத்தினது. அவர் சொன்னார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் கொடுங்கள், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் ஒன்னு பேசினா போதும் 9 பேசுக்கு இருக்காங்க. அதான் கிராமத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், ஆனா வந்த சண்டையை விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிரும் வைராக்கியமும் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. ஆனா படைத்த தேவன் என்ன சொல்லி கொடுத்தார்னா, ஒரு கணத்தில் அறைந்தார் மறுகணத்தை திருப்பி கொடு. நாம நம்முடைய ஸ்டைல்ல வாழ்வோமே ஆனால் இந்த பூமியில வேதனையை தான் அனுபவிப்போம். அவருக்கு பிடித்த மாதிரி வாழ்வோமே ஆனால் தலைமுறைக்கும் சந்தோஷமாய் இருப்போம், சமாதானமாய் இருப்போம். இப்படி அநேக நல்ல விஷயங்களை இயேசு கிறிஸ்து கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய், தெரு தெருவாய், கடற்கரை தோறும் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். சோ வார்த்தையை கொண்டு மனுஷனை திருத்தினார். பிரசங்கத்தின் மூலமாய் ஜனங்களை வாழ்க்கையை மாற்றினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து முதலாக பிரசங்கம் பண்ணின வார்த்தை தலைப்பு என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு மனுஷனையும் மதம் மாற்றும்படி இயேசு வராமல் மனதை மாற்றும்படி இயேசு வந்தார். நிறைய மனுஷனுடைய இருதயம் பயங்கரமாய் இருக்கிறது. தேவன் எதை பார்க்கிறார் என்றால், மனுஷன் முகத்தை பார்ப்பானாம், தேவன் இருதயத்தை பார்ப்பாராம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல பொல்லாப்பும் மோசமான ஸ்வாபங்களும் மோசமான கிரியைகளும் தான் நிறைய பேருக்குள்ளா இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலெல்லாம் போய் பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து, நீதியை குறித்து, உண்மையை குறித்து, உத்தமத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். வார்த்தை கொண்டு ஜனங்களை மாற்றும்படி இயேசு வந்தார், வாழ்க்கையை மாற்றும்படி வந்தார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இயேசு இந்த பூமியில பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாராம். பாவங்களை நீக்கவும் மன்னிக்கவும் இயேசு அதிகாரம் படைத்தவரா இருக்கிறார். இரட்சகர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். எதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுவார்?
நீங்க எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறீர்களோ அதிலிருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த பூமியில எத்தனையோ மனிதர்கள் பாவம் செய்து, மனுஷனுக்கு 3 விதத்துல வியாதிகள் வருகிறது. ஒன்று வைரஸ்னால, என்ன ஒன்று சாபத்தினால வருகிறது, என்ன ஒன்று மாந்திரிக கட்டுகளினால, பிசாசு வாதைகளினால. அநேக குடும்பத்துல சிலர் பைத்தியமாய் கூட இருக்கிறாங்க. பிசாசு பிடியில சரீரம் ஊதி, கால் வீங்கி, முகம் வீங்கி, இந்த மாதிரி மாந்திரிக கிரியைகளினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கும்படி வந்தார். நாங்களும் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணம் உண்டானால், இதே பிசாசின் போராட்டத்தில் இருந்தோம், பில்லி சுனிய கட்டுகளுக்குள்ளாய் இருந்தோம், சேவனையினால பாதிக்கப்பட்டோம். எத்தனையோ மனிதர்களை தேடி போனோம், மந்திரவாதிகளை தேடி போனோம், விடுதலை இல்லை, சுகம் இல்லை. கடைசியா இயேசு கிறிஸ்துவனிடத்துல போய் பார்ப்போம் என்று சொல்லி போனோம். இன்றைக்கு நாங்கள் சமாதானமாய் இருக்கிறதற்கு காரணம் இயேசு என்னும் இரட்சகர் மட்டுமே காரணம். அந்த இரட்சகரை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு மதம் மாற்றும்படி வரல, மனிதனை மாற்றும்படி, வாழ்க்கையை மாற்றும்படி, சூழ்நிலைகளை மாற்றும்படி, உங்க வியாதிகளை மாற்றும்படி, போராட்டங்களை மாற்றும்படி இயேசு வந்தார். போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும், பிரச்சனைகளில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒரே ஒரு முறை இருக்கிற இடத்துல இருந்து, வீடுகளில் இருந்து மனதில் சொல்லுங்க, இரட்சகரே இயேசு கிறிஸ்துவே, என் நோய்களுக்கு இறங்குங்க, சேவனை கட்டுகளுக்கு இறங்குங்க. ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அப்பந்தான் தெரியும். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று. அவர் பேசுகிற தெய்வம், பார்க்கிற தெய்வம், கேட்கிற தெய்வம். அவர் உங்களுக்கு பதில் தருவார். என்ன சூழ்நிலைகளாய் இருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் இரட்சகராய் இந்த இடத்துல பிறந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்கள், ஆனால் விடுதலை அடைவீர்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். நீங்களும் உங்கள் வியாதிகளிலே இருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து அப்படியே பாவத்தை மன்னிக்கிறவராய் வந்தார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து பிரசங்கிக்கும்படி இயேசு வந்தார். பிசாசை துரத்தும்படி இயேசு வந்தார். வியாதிகளை எல்லாம் சுகமாக்கும்படி இயேசு வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தும் அறியாமலும், இப்ப எத்தனையோ பேர் தப்பா வாழ்ந்துட்டு சாபத்திற்குள்ளா இருக்கிறாங்க. இனி யார் மீட்பார், யார் காப்பாற்றுவார், இனி என்ன செய்ய, அப்படி சாபத்திற்குள்ளா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு தன்னையே சாபத்திற்கு பலியாக தருமடி இயேசு பிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இயேசு நம்மளுடைய பாவத்திற்காக தான் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவத்திற்காக தான் இரத்தத்தை சிந்தினார். விட முடியாத பாவமாய் இருந்தாலும், மாறாத சாபமாய் இருந்தாலும், இயேசுவே என் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபங்கள் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, அந்த சாபங்கள் நீங்கும். சாபத்தினுடைய கிரியைகள் நிறைய குடும்பத்துல காணப்படுகிறது. வியாதி சாபத்துல வருகிறது. நிறைய பேருக்கு திருமண தடைகள், அது ஒரு சாபம். 35 வயசு 40 வயசு வரைக்கும் திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய குடும்பத்தில் இருக்கிறது. திருமண வாழ்வு பாதியிலே முடிஞ்சு போச்சு, சாபம். இளவயதி மரணம், சாபம். இந்த சாபத்திலிருந்தெல்லாம் இயேசு உங்களை ரட்சிக்க இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவரை குறித்து ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பாவத்திலே இருப்போமேயானால் மரணம், ஆபத்து, அழிவு. ஆகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில இயேசு பிரசங்கம் மட்டும் பண்ண வரல, பிரசங்கித்தார், வியாதியை சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். அதோடு கூட ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னையே பலி ஆக்கினார். அதற்காகவே இயேசு வந்தார். இப்ப வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவாராம் இந்த பூமியில. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது,
அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அவருடைய வழியில போவுமேயானால் அவருடைய வருகையில போகலாம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்தார். அதே போல இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி சீசர்கள் கேட்கும்போது சபைக்கும் சீசர்களுக்கும் ஆண்டவர் எழுதி வைத்தார். இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு என்ன அடையாளம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி, கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும். அதான் உலகம் முழுவதும் கொரோனா வந்தது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாய் வந்திருக்கிறது. ஜனத்திற்கு ஜனம் மோதலாயிருக்கும், யுத்தங்கள் இருக்கும். ராஜ்யத்திற்கு ராஜ்யம் யுத்தங்கள் நடக்கும். பூமி அதிர்ச்சி வரும். நீங்க எங்க பார்த்தாலும் பயங்கரமான பூமி அதிர்ச்சி. தினந்தோறும் இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி இருந்திருக்கு. போன வாரத்தில் இருந்து, போன மாதத்தில் இருந்து. இது எதை பிரஸ்தாபப்படுத்துகிறது என்றால், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்கிறதையே இது பறைசாற்றுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும்னா இயேசு என்கிற இரட்சகரை நீங்க விசுவாசிங்க. இயேசு என்கிற இரட்சகரை விசுவாசிங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசி காலத்துல பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கலாம், எப்படி பஞ்சம் வரும்? நம்ம தேசத்துல, நம்ம மாநிலத்துல ஆகாரத்திற்கு தட்டுப்பாடு வந்துனா, அரிசிக்கு தட்டுப்பாடு வந்துனா வெளி மாநிலத்துல, வெளி தேசத்திலிருந்து வாங்கலாம். பஞ்சம் எப்படி வரும்? ஒரு முறை நம்முடைய இந்தியாவில் பல்லாரி தட்டுப்பாடாச்சு. 140 180 வரைக்கும் ஏறிச்சு. உடனே பக்கத்து நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணாங்க. அந்த பல்லாரியை பார்த்தாலே செவுச்சவேர்னு இருந்துச்சு. அது உண்மையிலே பல்லாரி தானா இல்லை பல்லாரி மாதிரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வந்துச்சு. இன்னைக்கும் நிறைய இடங்களில், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இலங்கையில் விலைவாசி உயர்வு. இதுதான் பஞ்சத்திற்கு முதல் காரணம். போன வாரம் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தாங்க இலங்கையிலிருந்து. பாஸ்டர், இலங்கையில சாப்பிட போன ஹோட்டல்ல, சின்ன ஹோட்டல் தான், சாதாரண ஹோட்டல் தான், பெட்டி கடை மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன், 1500 ரூபா. இன்னைக்கு நாம இந்தியாவில் 100 ரூபாய்க்கு சாப்பிடுகிற ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1500 ரூபா. 1 கிலோ அரிசி, புழுங்கரிசி நாம 40 ரூபாய்க்கு வாங்குறோம், அங்க 240 ரூபா. ஏழைகள் என்ன செய்வார்கள்? பஞ்சத்தின் ஆரம்பம் பல தேசங்களில் இருக்கிறது. சோமாலிய தேசம் ஏற்கனவே பஞ்சத்தில் மூழ்கி கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பிரசித்திப்படுத்துகிறது. ஆகவே மனம் திரும்புவோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். பரலோக ராஜ்யம் போகணும்னா இயேசுதான் வழி, இயேசுதான் வழி என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்து என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிற தகப்பனே, கிருபையாக இந்த இடத்துல தகப்பனே இந்த வார்த்தையை அறிவிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்தவும், ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கவும், அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் சொல்லப்பட்டுகிறது தகப்பனே. பாடுகள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய், போராட்டம் வழியாய் கடன் செல்கிற பிள்ளைகளுக்கு அம்மேன் நல்ல செய்தியாய் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமாய் மாறும்படியாக கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கூட கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக கூட உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இப்பொழுது மட்டுமாக என் தேவனே, ஹல்லேலூயா, இது முடித்து ஒவ்வொரு வீடுகளுக்காய் பிள்ளைகள் கடன் செல்லும் பொழுது என் தேவன் அந்த வீட்டில் கடந்து போகும் பொழுது என் தேவன் வார்த்தை கடந்து போவதாக, அது மூலமாக பெரிய ஆத்துமரிச்சவை உண்டாகும்படியாக கூட ஜனங்கள் கத்தாவே சோத்திரமப்பா, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்தை விடுதலை உண்டாகும்படியாக கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஒரு அறிவிப்பு. இந்த நிறைய சிறு பிள்ளைகளை நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நிறைய சிறு பிள்ளைகள் வந்து கவனித்து கொண்டு இருந்தீங்க. இப்போ இங்கே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு.
ஆனால் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் அனிதாக்கா கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆகவே உங்கள் பேரெல்லாம் அனிதாக்கா கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அனிதா அத்தையா அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாம் உங்கள் பேரை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எழுதி வச்சுக்குவாங்க. வர 25ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம சர்ச்சில், தெரியும்ல நம்ம சர்ச் எங்கே இருக்குன்னு, இந்த ரோட்டு மேலே இருக்கிற சர்ச்சு, அந்த இடத்துல கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். பேர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளை எல்லாருக்குமே நீங்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளை ரொம்ப நேசிக்கிறார். தன்னிடத்தில் வருது எல்லா சிறு பிள்ளையும் நேசிக்கிறார். ஆகவே இந்த கூடுகையில் நிறைய சிறு பிள்ளைகளை நான் பார்க்குறேன், இந்த இடத்துல நான் பார்க்குறேன். உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு வெகுமதி, சின்ன பரிசு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஆக தயவுசெய்து அனிதா கிட்ட, அக்கா கிட்ட உங்கள் பேரை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்பொழுது உங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்ம டீம் கடந்து வருவாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். வந்து உங்கள் வீடுகளில் உங்களுக்கு இனிப்புகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாடல் பாடப்படும். ஓகே.